வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. இன்னைக்கே ஒரு நாள் பொங்கலை பொங்கிட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷப்பட்டு போகிறது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே நம்முடைய லைஃப் என்ன செய்யணுன்றாரு, ஓவர்ஃப்ளோ ஆகணுன்றாரு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். எப்படி ஃபில் பண்றவராம் பாருங்க, till it overflow. நிரம்பி வழியத்தக்க அளவிலே தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரே புஸ்தகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் அந்த ஓவர்ஃப்ளோயிங் லைஃப்பை பற்றி பேசுது. ஆமென். நிறைய புஸ்தகங்கள் சக்ஸஸை பற்றி பேசுது, வெற்றி, வெல்த்தை பற்றி, ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசக்கூடிய ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஓவர்ஃப்ளோயிங் லைஃப், அபண்டன்ட் லைஃப் அப்படிங்கிறது எங்கேருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா வேதத்துல இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அதை துவக்குகிறவரே அவராக தான் இருக்கிறார். ஏன்னா இந்த ஓவர்ஃப்ளோயிங் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஜெனிசிஸ்ல தேவன் ஆரம்பிச்சிட்டார், புதுசா எங்கேயும் கொண்டு வரல. நல்லா கவனிக்கணும், தேவனுடைய திட்டம் என்ன, பிளான் என்ன, அவருடைய மைண்ட் என்ன, அவருடைய ஹார்ட் என்ன அப்படிங்கறத புரியணும்னா we have to go to Genesis. ஆதியாகமத்துக்கு தான் போக வேணும். தேவன் ஆதாமுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் வைத்து, குறிப்பிட்ட ஒரு நிலைக்குள் வைத்து, இதுதான் உன்னுடைய லைஃப் ஸ்டைலா இருக்க வேணும் என்று சொல்லி ஒரு பாக்ஸை போட்டு தேவன் மூடி வைக்கல. ஆதாம என்ன பண்ணார் அப்படின்னா ஓபன் பண்றாரு. இதெல்லாம் உன்னுடையதுப்பா, எதை சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணி சாப்பிடு, அன்னைக்கு என்ன பழம் வேணுமோ அந்த பழத்தை சாப்பிடு, எது உனக்கு அவசியப்படுதோ அதை நீ சாப்பிடு, எல்லாம் உனக்கு நான் உன் கையில கொடுத்துட்டேன்னு சொல்லி ஆதாமுக்கு தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்தார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தேவனுடைய மனதை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் தேவ திட்டமா இருக்கிறது. நல்லா கவனிங்க, பொன் விளையும் பூமி, ஆறுகள், நாம பாருங்க அந்த ஆறுகளின் ஓரத்தில் என்ன கிடைக்குமா பாருங்க, தங்கம் கிடைக்குமா, விதவிதமான கற்கள். ஆமென். சோ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அவ்வளோ ஒரு பிளட்டியான ஒரு லைஃப் ஸ்டைல, ஒரு நிறைவை, பரிபூரணத்தை ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். இது எல்லாமே யாருக்காக சிருஷ்டித்தார் என்றால் ஆதாமுக்காக தான் அதை சிருஷ்டித்து கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேணும் பாருங்க. இனி நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல, ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா வேதாகமம் சொல்லக்கூடிய இந்த பொங்கி வழிகிற நிலை என்பது ரொம்ப வித்தியாசமானது, விளங்கிக்கொள்ள வேண்டும். ஆனா எக்ஸ்டர்னலா அவங்க எல்லா விதமான காரியங்களையும் அனுபவிக்கலாம், பட் இன்டர்னலா அவங்க ஒரு பெரிய வேக்கம சில நேரம் அனுபவிக்கலாம். உண்மைதான். உங்க சரீரத்தின் எல்கையில பெருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார், பொருளாதார எல்கையில பெருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார், சமாதானம், சந்தோஷத்துக்கு அடுத்த இமோஷன்ஸ் லைஃப், இமோஷனல் லைஃப், உடைய உணர்வு பூர்வமான வாழ்வு, இதுலயும் தேவன் பெருக்கத்தை வழிந்தோடுகிற நிலையை கொடுக்க விரும்புகிறார். அதுதான் வேதம் சொல்லக்கூடிய பொங்கி வழிகிற வாழ்வாய் இருக்கிறது.